மன்னா. சங்கீதம் 23:2. சங்கீதம் 23:2. அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீர்கள் அண்டையில் என்னை கொண்டு போய் விடுகிறார். தாவீது தன்னுடைய வாழ்க்கையில கர்த்தர் நடத்தின விதத்தை இவ்விதமாக சொல்கிறார். புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீர்கள் அண்டையில் கொண்டு போய் விடுகிறார். ஒரு ஆடுக்கு தேவையானது ஒரு புல்லும் தண்ணீரும். அதனால்தான் மேய்ப்பன் தன்னுடைய ஆடுகளை புல்லுள்ள இட பகுதிகளுக்கு நடத்தி அவைகள் நல்ல உண்ணும்படி செய்து அவைகளை திருப்திப்படுத்தி தண்ணீர் அண்டையில் கொண்டு போய் விடுகிறார். நமக்கு நல்ல மேய்ப்பன் இயேசு கிறிஸ்து. நாம் அவருடைய ஆடுகளாய் இருக்கிறோம். நமக்கு என்ன தேவை, எப்பொழுது தேவை என்பதை மேய்ப்பன் அறிந்திருக்கிறார். நல்ல மேய்ப்பனாக இயேசு அறிந்திருக்கிறார். ஒரு மேய்ப்பன் ஆடுகளை சரியான நேரத்துல கொண்டு போய் புல்லுள்ள இடங்களில் விடுவார். சரியான நேரத்துல தண்ணீர் உள்ள இடத்துல போய் விடுவார். சரியான நேரத்துல அவைகள் போய் அடைய வேண்டிய இடத்துல, பாதுகாப்பான இடத்துல அவைகளை வைப்பார், பாதுகாப்பார். இதான் ஒரு மேய்ப்பன் ஆடுகளுக்கு செய்யக்கூடிய ஒரு காரியம். ஆடுகள் கேட்காமலே சில நேரங்களில் இது நடந்து கொண்டே இருக்கும். ஒவ்வொரு நாளும் நடக்கும். நம்முடைய வாழ்க்கையில கூட நல்ல மேய்ப்பனாக இயேசு சகலத்தை அதினதின் காலத்தில் நேர்த்தியாய் செய்கிறார். நமக்கு எப்பொழுது புல்லு வேணும், எப்பொழுது தண்ணீர் வேணும், எப்பொழுது நம்ம போய் அடைய வேண்டிய இடத்துல அடைய வைக்க வேண்டும், பாதுகாப்பை தர வேண்டும், எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறார். இன்னைக்கு இயேசு கிறிஸ்து உங்களுக்கு நல்ல மேய்ப்பனாய் இருக்கிறார். நீங்கள் அவருடைய ஆடுகளாய் இருக்கிறீர்கள். நீங்கள் நடக்க முடியாத நேரங்களில உங்களை கைகளிலே ஏந்தி கொண்டு போவார், சுமந்து கொண்டு போவார். ஒரு ஆடு நடக்க முடியாத சமயத்துல மேய்ப்பன் கைகளில் ஏந்தி கொள்வார் அல்லது தோளில் போட்டுக் கொள்வார். அப்படிப்பட்ட காரியத்தை நல்ல மேய்ப்பனாக இயேசு கிறிஸ்து உங்களுக்கும் எனக்கும் செய்வார். ஆகிய சோர்ந்து போகாதீங்க, அவர் உங்களை சரியாய் நடத்துவார். ஜெபிப்போமா. எங்களை அதிகமாய் நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, நீர் எங்களுக்கு நல்ல மேய்ப்பனாய் இருக்கிறக்காக நன்றி. ஆண்டவரே, நாங்கள் உம்முடைய ஆடுகளாய் இருக்கிறக்காக நன்றி. எங்களை நேர்த்தியாய் நடத்துகிறக்காக நன்றி. புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீர்கள் கொண்டு போய் விடுகிறக்காக நன்றி. சகலத்தை அதினதின் காலத்தில் நேர்த்தியாய் எங்களுடைய வாழ்க்கையில செய்கிறக்காக நன்றி. இந்த நாள் உம்முடைய பிள்ளைகளுக்கு ஆசீர்வதிக்கப்பட்ட நாளாய், அற்புதத்தின் நாளாய் இருக்கட்டும். ஆசீர்வதியும் வழி நடத்தும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.